ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோதுமையில் சுருள் பக்கோடா தான் செய்ய போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, ஈஸியாக, டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது செய்கிறதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு, அப்புறமா கொஞ்சமாக நெய், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பிழைவோம்ல, அந்த மாதிரி அந்த சாஃப்ட் அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை நல்லா பிசைஞ்சு 15 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். மாவை நம்ம 2 பகுதியாக பிரித்து அதை நம்ம உருட்டி நீளமாக திரட்டி எடுத்துக்கலாம். நீள வாக்கில் உருட்டி வச்சுருக்க மாவை நம்ம சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதை நம்ம சப்பாத்தி பரப்போம்ல, அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். மாவு திரட்டும் போது கட்டையில் ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம மாவு தூவி நல்லா நீட்டாக கொஞ்சம் பெருசாகலாமா திரட்டி எடுத்துக்கலாம். மாவை எல்லாம் திரட்டினதுக்கப்புறமா நம்ம திரட்டினதை ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு, அதாவது மேலே மாவு தூவி ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம அதையும் உருட்டி திரட்டி எடுத்துக்கலாம். இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, அந்த சுருள் கொஞ்சம் லேயராக வர்றதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். நம்ம திரட்டி வச்சுருக்கோம்ல மாவு, இதை இனி நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். பீசஸ் போட்டதுக்கு அப்புறமா ஒரு துண்டை எடுத்து நான் இந்த மாதிரி உருட்டுறேன்ல, அதே மாதிரி அந்த கார்னர்லேருந்து முன்ன நோக்கி அழகாக உருட்டி எடுத்துக்கலாம். அந்த சைடு ஓரத்தை ஒட்டி அதையும் லைட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். கட்டையில் இந்த மாதிரி எல்லா பீசஸையும் உருட்டி நம்ம எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி நம்ம திரட்டி வச்சுருக்க எல்லா மாவையும் அதில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கமும் திருப்பி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம கடாயிலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு காரம் போட்டு சாப்பிட பிடிக்கல அப்படின்னா சீனி பாகு ரெடி பண்ணி அதுலேயும் டிப் பண்ணி போட்டு எடுத்து சாப்பிட்டு, எனக்கு காரம் போட்டு சாப்பிட்றது பிடிச்சிருக்கு. அதனால 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டு நல்லா குறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ சுவையான கோதுமை சுருள் ரெடி.